இது மிஸ்டிக் டேல்ஸ் பை 2 டைம்ஸ். இந்தியாவுடைய ஒரு அம்மன் கோயில்ல விக்கிரகமே கிடையாது. அதுக்கு பதிலாக யோனி, அதாவது பெண் பிறப்புறுப்பு தெய்வமாக வணங்கப்படுது. ஆச்சரியமா இருக்கா? தக்ஷனின் யாகத்துல ஏற்பட்ட அவமரியாதையால தன்னுடைய உயிரை மாச்சுக்கிறாங்க சதிதேவி. அந்த உடலை 51 துண்டுகளாக்குறாரு மகாவிஷ்ணு. சதிதேவியின் யோனி விழுந்த இடம்தான் காமாக்கியா சக்தி பீடம். மழைக்காலத்துல 3 நாட்களுக்கு தேவிக்கு மாதவிடாய் உதிரப்போக்கு ஏற்படுது. அந்த நேரத்துல ஒரு சிகப்பு பட்டு துணியால யோனி மூடப்பட்டுவிடும். கோயிலுக்குள்ள பூஜாரியோ பக்தர்களோ போகவே மாட்டாங்க. அடுத்த நாள் அம்புபாச்சி மேளான்னு ஒரு சடங்கு நடத்தி கோயிலை திறப்பாங்க. தேவியின் உதிரம் கலக்கிறதுனால பிரம்மபுத்திரா நதியுடைய ஒரு பக்கமே சிவப்பு ஆறாக ஓடுமா. இதுக்கு அயன் ஆக்சைடோ மண் நிற மாற்றமோ சிகப்பு பாசியோ காரணமா இருக்கலான்னு எத்தனையோ விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னமும் விடை கிடைக்காம திணறிட்டு தான் இருக்காங்க. பெண் சக்தியின் மையமாக இருக்கிற இந்த காமாக்கியா கோயில்ல தாந்திரிக வழிபாடுகள் நடத்துற யோகிகள் அதிகம். மாதவிடாய் உதிரம் புனிதமாக கருதப்படுற இந்த கோயில் அண்ட சராசரத்தை ஆள்பவள் அன்னையேங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்துது.